இடுக்கி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு உட்பட உள்ள நாச நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன. பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்துள்ளது. மண் சரிவை தொடர்ந்து பல இடங்களில் போக்குவரத்து தடையும் ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இரவு பெய்த கனமழையில்தான் இடுக்கி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டன. கனமழையில் நேரிமங்கலம் காஞ்சிரவெளியில் வீடு சேதமடைந்தது. காஞ்சிரவெளி பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தின் அருகில் வசிக்கக்கூடிய அனீஷின் வீடுதான் கனமழையை தொடர்ந்து சேதமடைந்தது. வீட்டில் இருந்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். அதிகாலை 4:30 மணிக்குத்தான் சம்பவம் நடைபெற்றது. வீடு சேதமடைந்த நேரத்தில் கனமழை அதிகரித்த நிலையில் முன்னெச்சரிக்கையுடன் தான் குடும்பங்கள் வீட்டின் முன்னறையில் வசித்து வந்தனர். வீடு இடிவதற்கு முன்பே வீட்டிலிருந்து இறங்கி போனதால் மிகப்பெரிய ஆபத்து தான் தவிர்க்கப்பட்டது. அனீஷ், மனைவி, மகன் உட்பட உள்ளவர்கள் தான் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தது. மாங்கடவில் வீட்டின் மேல் மண் சரிந்து விழுந்தது. மாங்கடவு புத்தன் வீட்டில் லீலாமா வர்கீஸின் வீட்டின் மேல் பகுதியில் தான் மண் சரிந்து விழுந்துள்ளது. ஆள் അപായമിல்லை. വലിയൊരു സൗണ്ട് കേട്ട് ഞങ്ങൾ വന്ന് നോക്കുമ്പോൾ വീട് മൊത്തത്തോട് ഇടിഞ്ഞാടുമായിരുന്നു. പിന്നെ ഞങ്ങൾ 3 പേരും വീട്ടിൽ നിന്ന് ഓടി രക്ഷപ്പെട്ട കാരണം ഞങ്ങൾക്കൊന്നും പറ്റിയില്ല. ഒരു ആസ്പിഡോസ് വന്ന് എൻ്റെ തലയിൽ വീണെങ്കിലും എനിക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ലായിരുന്നു. கூடாது பல்வேறு இடங்களில் மண் சரிவிலும் மரம் ஒடிந்து விழுந்ததிலும் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளன. மாங்குளம் தாளுங்கண்டத்தில் மாட்டுத் தொழுவத்தின் மேல்கூரை காற்றில் அடித்து செல்லப்பட்டது. அப்பகுதியில் உள்ள சிடோ ஜானின் உரிமையில் உள்ள மாட்டுத் தொழுவம் தான் காற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அடிமாலி அம்பலப்படியில் வீட்டின் பாதுகாப்பு சுவர் இடிந்து வீடு ஆபத்தாக மாறியுள்ளது. அடிமாலி மன்னார்கவலை கோய்க்காக்குடி ஜங்ஷனில் பப்படம் உற்பத்தி செய்யக்கூடிய யூனிட்டின் மேல் பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. தொழிலாளிகள் இல்லாததன் காரணமாக பேராபத்து தவிர்க்கப்பட்டது. மூணார் பெரியவாறை சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்து போக்குவரத்து தடை ஏற்பட்டது. கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை அடிமாலி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஜீப்பின் மீது மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. ஜீப்பில் பயணம் செய்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி நீக்கம் செய்தனர். தேவிகுளம் மாநில எஸ்டேட் டிவிஷனில் ஃபீல்ட் நம்பர் 14 தேயிலை தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டு ஏராளமான தேயிலைகள் அடித்து செல்லப்பட்டன. மாட்டுப்பட்டி எஸ்டேட் டாப் டிவிஷனில் லயங்களுக்கு முன்பாக மண் சரிந்து விழுந்து லயம் ஆபத்தாக மாறியுள்ளது. மூணார் டவுனில் கணபதி கோவிலுக்கு அருகில் மண் சரிவு ஏற்பட்டு கோவிலின் மேற்கூரை சேதமடைந்தது. அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் ஆபத்தாக தொடர்கிறது. தலையார் சாலையில் கடுகுபிடிக்கு அருகில் சாலையோரம் மண் இடிந்து சாலை ஆபத்தாக மாறியுள்ளது. தேவிகுளம் கேப் சாலையிலும் இரவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நல்லதடி கல்லார் எஸ்டேட்டில் தண்ணீர் தேங்கி நிற்பது பொதுமக்களை பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. செருதோடி கட்டப்பனை சாலையில் நாரகக்கானம் டபுள் கட்டிங் அருகில் மண்ணும் பாறையும் சாலையில் விழுந்து போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து பாறையும் மண்ணும் சாலையில் விழுந்துள்ளது. இதன் வழியாக போக்குவரத்து தடையும் பாறையும் மண்ணும் நீக்கம் செய்து இதன் வழியாக போக்குவரத்தை சீரமைக்க காலதாமதம் எடுக்கும் என்று அறிவித்துள்ளனர். பல்வேறு இடங்களில் தண்ணீர்கள் தேங்கி நிற்பதும் மழை அதிகரித்த நிலையில் இடுக்கியில் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவு கொடுத்திருந்தார். மண் சரிவு அதிக வாய்ப்புள்ள கேப் சாலை இரவு நேர பயணங்களுக்கு தடைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தண்ணீரின் அளவு அதிகரித்தை தொடர்ந்து கல்லார்குட்டி அணையின் 3 ஷட்டர்கள் திறக்கப்பட்டன. முதிரைப்பிள்ளை ஆறு பெரியாரின் ஓரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க உத்தரவு. மண் சரிவு மற்றும் ஆபத்துகள் உள்ள இடங்களில் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிதீவிர கனமழையில் காற்றிலும் சாந்தன்பாறை கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. 2 வீடுகளுக்கு மேலாகத்தான் மரம் ஒடிந்து விழுந்தது. வீடுகள் சேதமடைந்துள்ளது. மரங்கள் ஒடிந்து விழுந்ததில் மின்சார தூண்களும் ஒடிந்துள்ளன. சாந்தன்பாறை 10 ஏக்கர் சுதாகரனின் வீட்டின் மீதுதான் மரம் ஒடிந்து விழுந்தது. வீட்டின் பின்பகுதியில் தான் பெரிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அவர்கள் அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்றதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. சுண்டலில் காந்தியின் வீட்டின் மீதும் மரம் ஒடிந்து விழுந்தது. கிராம பஞ்சாயத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம் தான் மரங்களை வெட்டி நீக்கம் செய்தது. கிராம പഞ്ചായത്ത് ലിജി വർഗീസിൻ തലമയിൽ മീட்பு പണികൾ നടപെറ്റു വരുന്നു. ചന്നമ്പാറ പഞ്ചായത്തിൻ്റെ വിവിധ സ്ഥലങ്ങളിൽ മരങ്ങൾ വീണ് വലിയ നാശനഷ്ടങ്ങൾ ഓരോ പ്രദേശത്തും ഉണ്ടായിട്ടുണ്ട്. പല സ്ഥലത്തും റോഡ് ബ്ലോക്കാവുന്ന സ്ഥിതിവിശേഷം ഉണ്ടായിരുന്നു. രാവിലെ ചന്നമ്പാറ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ ERT അംഗങ്ങൾ വിവിധ സ്ഥലങ്ങളിൽ പോയി ഇതെല്ലാം വെട്ടിമാറ്റുന്ന സ്ഥിതിവിശേഷം ഉണ്ടായി. ചുണ്ടലിൽ ഒരു വീടിന് മുകളിലേക്ക് മരം വീണിരുന്നു. ഏതായാലും ആളപായമൊന്നും ഉണ്ടായിട്ടില്ല. അവിടെയും ഇതേപോലെ രാവിലെ തന്നെ പോയി ERT അംഗങ്ങൾ പോയി അത് വെട്ടിമാറ്റി. ഇപ്പോൾ ഇവിടെ ഇന്നലെ രാത്രി ഇവിടെ ഒരു അമ്മച്ചിയാണ് താമസിച്ചുകൊണ്ടിരുന്നത്. അമ്മച്ചി മകളുടെ വീട്ടിൽ പോയിരുന്നുകൊണ്ടാണ് അപകടം സംഭവിക്കാതിരുന്നത്. വീടിന് മുകളിലേക്ക് രാത്രി 11:30 ഈ മരം മറിഞ്ഞ് വീണിട്ടുള്ളത്. ഏതായാലും ആളപായമൊന്നും ഉണ്ടായിട്ടില്ല. പല സ്ഥലങ്ങളിലും മരങ്ങൾ അപകടകരമായ സ്ഥിതിയിൽ നിൽക്കുന്നുണ്ട്. പരമാവധി അത് വെട്ടിമാറ്റിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ന്യൂസ് ഡെസ്ക് മീഡിയ നെറ്റ്.